உயிர் கொடுத்தவர். சிறுகதை ஆசிரியர் சோமாஸ் அவர்கள். அன்புள்ள டாக்டர் அவர்களுக்கு என் உயிரை காப்பாற்றிய தங்களுக்கு எந்த விதத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்று தெரியவில்லை. தாங்கள் தயவு செய்து சிரமத்தை பாராமல் என் இல்லத்துக்கு வந்து வரும் ஞாயிறு அன்று இரவு அளிக்க விரும்பும் விருந்தை ஏற்று என்னை மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பன், அருணாச்சலம். இந்த கடிதத்தை படித்ததும் டாக்டர் மதுசூதனன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். கடிதம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்து இருந்தது. பெரிய தொழில் அதிபரான அருணாச்சலம் எழுதியிருந்தார். ஸ்ரீமான் அருணாச்சலத்துக்கு வந்து இருந்த கட்டி சாதாரணமாக வரவில்லை. அவர் அந்தஸ்துக்கு ஏற்ற முறையில் பிரமாதமாகத்தான் வந்திருந்தது. டாக்டர் மதுசூதனன் இதுவரையிலும் அவ்வளவு சிக்கலான ஆபரேஷனை யாருக்கும் செய்தது இல்லை. தமது 15 வருஷ அனுபவத்தில் அவர் காணாத முறையில் அந்த பெரிய மனிதருக்கு கட்டி வந்திருந்தது. டாக்டர் தன் முழு திறமையையும் உபயோகப்படுத்தி அந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்ய பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார். டாக்டர் மதுசூதனன் என்றால் பட்டணத்தில் சிறு குழந்தைக்கும் அவர் பெயர் தெரியும். பிரமாதமான ஆபரேஷன்களையெல்லாம் எல்லோரும் வியக்கத்தக்க முறையில் சிகிச்சை செய்து அவர் பெரும் புகழுடன் விளங்கினார். அவருடைய டிஸ்பென்சரி வாசலில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மாபெரும் கூட்டம் காத்து கிடக்கும். அவர் கை வைக்கும் எந்த கேஸும் குணமாகாமல் இருந்தது இல்லையாகையினால் சென்னை நகரத்தில் மட்டுமல்லாமல் மாகாணம் முழுவதிலும் அவர் புகழ் பரவி கிடந்தது. இந்த இளம் வயதில் டாக்டர் மதுசூதனன் அடைந்திருந்த புகழுக்கு அவருடைய திறமை மட்டும் காரணமில்லை. வைத்தியத்துறையில் நிபுணராக விளங்கிய அவர் ஏழை எளியவர்களிடமெல்லாம் மனிதனாக நடந்து கொண்டதுதான் முக்கியமான காரணம். பணம் செலவு செய்து சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் ஏழை மக்களிடம்தான் டாக்டர் மதுசூதனன் மிகவும் பரிவு காட்டுவார். அவர்களிடமிருந்து ஒன்றையும் எதிர்பாராமல் மிகவும் சிரத்தையோடு அவர்களை கவனிப்பார். அவர்களுக்காக தம் சொந்த பணத்தை கூட செலவு செய்வார். நாள் முழுவதும் ஓய்வு ஒளிவின்றி நோயாளிகளை கவனித்து வந்த அவருக்கு தாம் தொழில் முறையில் வரும் எந்த கேஸும் சிக்கலாக இருந்தது இல்லை. எந்த கடினமான ஆபரேஷனையும் புன்னகை பூத்த முகத்துடன் பதட்டமே இல்லாமல் நிதானமாக கவனிப்பார். அப்படிப்பட்ட பெரிய டாக்டரையே இந்த திருச்சி கேஸ் தயங்க வைத்து விட்டது. இந்த ஆபரேஷனுக்காக டாக்டர் மதுசூதனன் திருச்சிக்கு தினம்தோறும் சென்னையிலிருந்து விமானத்திலே பறந்து போய் கவனித்து வந்தார். தொழில் அதிபரும் லட்சாதிபதியுமான அருணாச்சலத்துக்கு இந்த செலவெல்லாம் ஒரு பிரமாதமா? அருணாச்சலத்துக்கு வந்து இருந்த கட்டி முதுகெலும்பின் அருகிலே வந்திருந்தமையால் அதை ஆபரேஷன் செய்து சொஸ்தப்படுத்த டாக்டர் மதுசூதனன் மிகவும் சிரமப்பட வேண்டி வந்தது. ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்து நோயாளி இறந்துவிட்டால் என்ன செய்வது என்ற யோசனையில் தான் டாக்டர் மதுசூதனன் சதா காலமும் மூழ்கி கிடந்தார். கடைசியில் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அருணாச்சலமும் பிழைத்து விட்டார். அருணாச்சலத்தின் உயிருக்காக டாக்டர் மதுசூதனன் மிகவும் பாடுபட வேண்டி வந்தது. பல முறை நினைவை இழந்து அருணாச்சலம் மூர்ச்சையானார். அப்பொழுதெல்லாம் டாக்டர் மதுசூதனன் மிகவும் சிரத்தையுடன் ஜாக்கிரதையாக கவனித்து சிகிச்சை செய்ய வேண்டி வந்தது. டாக்டர் மதுசூதனன் மீண்டும் ஒரு முறை அருணாச்சலத்திடமிருந்து வந்திருந்த அந்த அழைப்பு கடிதத்தை படித்தார். அவருடைய சிந்தனை பறவை சிறகை அடித்து கொண்டு பல வருஷங்களுக்கு பின்னாலே சென்றது. மதுவுக்கு அப்பொழுது 15 வயது இருக்கும். பரம ஏழை குடும்பத்தில் பிறந்த அவனை படிக்க வைக்க வேண்டும் என்று அவன் தாயார் விரும்பினாள். அதற்காக அவள் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. இட்லிக்கு மாவு அரைத்தும் காய்கறிகள் விற்றும் அப்பளமிட்டு விற்றும் சமையல் தொழில் செய்தும் சம்பாதித்து பிள்ளையை படிக்க வைத்தாள். அப்பா மது, நீ சிரத்தையாக படி. செலவை பற்றி நீ கவலையே படாதே. இந்த உடம்பிலே பலம் உள்ள வரையிலும் உழைத்து சம்பாதித்து உனக்கு கொடுத்து விடுகிறேன். நீ படித்து எப்படியாவது முன்னுக்கு வந்தால் போதும் என்று அவன் தாயார் கூறுவதை கேட்கும் பொழுது மதுவின் பிஞ்சு மனம் உருகிவிடும். அம்மா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. எனக்காக ரொம்பவுமே உழைத்து கஷ்டப்படாதே. நான் 4 பெரிய மனிதர்களின் காலிலே விழுந்து பள்ளிக்கூட சம்பளத்துக்கும் புஸ்தகங்கள் வாங்குவதற்கும் ஆகும் செலவுக்கும் எப்படியாவது ஏற்பாடு செய்து கொள்கிறேன்.
நம் சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் நீ உழைத்தால் போதும் என்று ஒரு நாள் மது கூறினான். இதை சொல்லி முடிப்பதற்குள் துக்கம் அவன் தொண்டையை வந்து அடைத்து கொண்டது. கண்களிலே நீர் முட்டிக்கொண்டு நின்றது. அப்பா மது, நீ நினைப்பது போல எந்த பெரிய மனிதரும் அவ்வளவு சுலபமாக உனக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார். பணக்காரர்களுக்குத்தான் பணக்காரர்களின் உதவி கிடைக்கும். கடலில் தானே மழை பெய்கிறது. பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு எத்தனையோ தர்ம ஸ்தாபனங்களுக்கும் கோவில் குளங்களுக்கும் ஆயிரம் ஆயிரமாக அள்ளி வழங்கும் வள்ளல்கள் ஒரு தனிப்பட்ட ஏழை மனிதனுக்கு உதவி செய்யும் அளவுக்கு கீழே இறங்கி வரவே மாட்டார்கள் என்றாள் மதுவின் தாயார். ஏனம்மா, பெரிய காரியங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறவர்கள் இந்த சின்ன உதவியை செய்ய மாட்டார்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் மது. ஆமாம் அப்பா, உனக்கு ஒரு பணக்காரர் உதவி செய்தால் அதை பற்றி யாருக்கு தெரிய போகிறது? அதன் மூலமாக அவர் பெயரும் புகழும் பெற முடியாதல்லவா என்றாள் அம்மா. மதுவுக்கு ஒரே அதிசயமாகத்தான் இருந்தது. அம்மாவின் வார்த்தைகள் அவன் மனதிலே நன்றாக படிந்து விட்டன. தான் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து திக்கற்ற ஏழைகளுக்கு சேவை செய்யும் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு சமயம் மது பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது வேகமாக வந்த ஒரு கார் அவனை இடித்து கீழே தள்ளிவிட்டது. இரத்த காயத்துடன் மது கீழே கிடந்து துடித்தான். அந்த கார் ரொம்ப பெரிய மனிதருடையதாகவே. நியாயம் அவர் பக்கம்தான் நின்றது. அஜாக்கிரதையாக கண்மூடித்தனமாக மது ஓடி வந்து தானாகவே காரிலே இடித்து கொண்டு விட்டதாக போலீஸிலே தீர்ப்பு கூறப்பட்டது. ஏழை மதுவின் தாயார் நீதியையோ நியாயத்தையோ எதிர்பார்க்கவில்லை. அவள் எதிர்பார்த்தது எல்லாம் மதுவின் உயிரைத்தான். அதை பெறுவதற்காகத்தான் அவள் என்ன பாடுபட வேண்டியிருந்தது அப்பப்பா. ஆஸ்பத்திரியிலே அனாதைகள் வார்டிலே தன் தொழிலையும் விட்டுவிட்டு கட்டிலில் பிரச்சையற்று கிடக்கும் மதுவையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அந்த 2-3 நாளும் அவர்கள் இருவரும் சாப்பிடவே இல்லை. மதுவுக்கு தன் நினைவே இல்லை. ஆகையினால் அவன் சாப்பிடவில்லை. அவன் தாயாருக்கு சாப்பிட ஒன்றுமில்லை. ஆதலால் அவளும் சாப்பிடவில்லை. மேலும் அவளுக்கு சாப்பாட்டிலேயே நினைவும் செல்லவில்லை. கடைசியில் எப்படியோ மது பிழைத்து விட்டான். ஒருவேளை டாக்டர்கள் சரியாக கவனிக்காததினாலேயே அவன் பிழைத்திருக்கலாம். காயம் முழுவதும் ஆறி அவன் வீட்டுக்கு வருவதற்குள் அவன் தாயார் ரொம்பவுமே சிரமப்பட்டு போனாள். ஏழைகளுக்கு ஏதாவது நோயோ விபத்தோ நேர்ந்துவிட்டால் எவ்வளவு சிரமம் என்பதை அப்பொழுதுதான் மது உணர்ந்தான். அப்பொழுதிலிருந்து அவன் மனம் மிகவும் தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அதிலிருந்து டாக்டர் தொழிலிலே அவனுக்கு ஒரு ஆர்வம் விழுந்தது. ஏழை சமூகத்துக்கு டாக்டரின் உதவி அதிகமாக தேவையாக இருக்கிறது. அதை மேற்கொண்டால் நல்ல முறையிலே அவர்களுக்கு சேவை செய்யலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அடே அப்பா, டாக்டர் பரீட்சைக்கு படிக்க வேண்டுமானால் ரொம்பவுமே செலவாகுமே. அன்றாடம் சாப்பாட்டுக்கே வகையின்றி தவித்த அவனால் அது எப்படி முடியும்? அதுதான் சின்னஞ்சிறு வயதான மதுவுக்கு புரியவே இல்லை. மது ஏழை பையனாக இருந்தாலும் கோழை பையன் அல்ல. நல்ல திடசரீரம் உள்ளவன். மிகவும் நன்றாக நீந்துவான். நீந்துவதில் அவனுக்கு ரொம்பவும் பைத்தியம். தினம்தோறும் திருச்சி காவிரியில் குதித்து நீந்தி அதை இரண்டாக்கி விடுவான். ஒரு நாள் மது வழக்கம் போல காவிரியிலே குதித்து விளையாடி கொண்டு இருந்தான். படித்துறையிலே யாரெல்லாமோ ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் முக்கியமாக எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தவர் ஸ்ரீமான் சந்திரசேகரன் தான். அவர் தம்முடைய குடும்பத்துடன் தினம்தோறும் காரிலே வந்து காவிரியிலே ஸ்நானம் செய்துவிட்டு போவார். ஸ்ரீமான் சந்திரசேகரன் திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய தொழிலதிபர். மாதம் ஆயிரக்கணக்கில் அவருக்கு வருமானம் வந்து கொண்டு இருந்தது. அவருடைய ஆதரவிலும் முயற்சியிலும் பல ஸ்தாபனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அன்றைய தினம் அவர் குடும்பத்துடன் ஸ்நானம் செய்து கொண்டு இருந்த பொழுது ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. அவருடைய ஏக புத்திரனான 10 வயது பையன் அருண் காவிரி வெள்ளத்திலே அகப்பட்டு கொண்டு மூழ்கிவிட்டான். அருண் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டான் என்று கூக்குரல் கிளம்பியதும் ஸ்ரீமான் சந்திரசேகரனும் அவர் மனைவியும் அனலில் இட்ட புழுவாக துடித்தனர்.
வெள்ளம் பிரவாகமாக போய்க் கொண்டிருந்தது. யாருக்கு வெள்ளத்தோடு போகிறவனை காப்பாற்ற துணிவு வருமானால் இந்த நிலைமை சில வினாடிகள் தான் இருந்தது. மறு வினாடி ஓடும் வெள்ளத்தில் யாரோ குதித்து அவனை தப்புவிக்க முயன்றார்கள். பையனை கரையிலே சேர்க்கிற வரையிலும் சந்திரசேகரன் முகத்தில் ஈயாடவில்லை. அவர் மனைவிக்கு நினைவே தப்பிவிட்டது. கரை புரண்டு ஓடிய காவிரி வெள்ளத்தில் குதித்து நீரோட்டத்தை எதிர்த்து குழந்தை அருணை காப்பாற்றியவன் மதுவேதான். அவனை ஸ்ரீமான் சந்திரசேகரன் தெய்வமாகவே மதித்தார். அருமை அருண் காவிரி வெள்ளத்துக்கு பலியாகிவிட்டான் என்று தீர்மானித்து துடித்து கொண்டிருந்த சந்திரசேகரனுக்கு தம் மகனை திரும்ப பார்த்ததும் போன உயிர் மீண்டும் வந்தது. உடனே முதல் உதவி அளித்து சிரமம் எடுத்துக்கொண்டதில் அரை மணி நேரம் கழித்து அருண் தன் நினைவை அடைந்தான். சந்திரசேகரனும் அவர் மனைவியும் அருண் அருண் என்று தங்களை மறந்து அழைத்து பரவசமானார்கள். தங்கள் மகனுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிய மதுவை தழுவி மகிழ்ந்தனர். பிறகு காரிலே ஏறிக்கொண்டு சந்திரசேகரன், அவர் மனைவி, குழந்தை அருண் ஆகிய மூவரும் வீட்டுக்கு சென்றனர். சந்திரசேகரன் முதல் காரியமாக டாக்டரை வரவழைத்து அருணை கவனிக்க ஏற்பாடு செய்தார். ஒரு வாரத்தில் அருண் பூரண சௌக்கியம் அடைந்து பழையபடி உற்சாகமாக விளையாட ஆரம்பித்தான். உயிருக்கு யமனோடு போராடி கொண்டிருந்த தன்னை காப்பாற்றிய இளைஞனையே அருண் நினைத்து கொண்டிருந்தான். ஆகா, அவனுக்குத்தான் என்ன தைரியம்! தன் உயிரை கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் என்னை காப்பாற்றினானே, அவனுக்கு இதற்காக நாம் பதிலுக்கு என்ன உபகாரம் செய்ய போகிறோம் என்ற எண்ணம் அவன் மனதிலே இடைவிடாமல் தோன்றி கொண்டிருந்தது. அருண் இதை பற்றி தன் தந்தையாரிடம் அவர் சாவகாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வேலை பார்த்து தெரிவித்தான். அவன் தகப்பனார், அவசியம் அந்த பையனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழை பையன் என்று தெரிகிறத, பாவம், அதை பற்றித்தான் நானும் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பா, அந்த பையனும் நம் வீட்டிலேயே இருந்துவிட்டு போகட்டுமே. அவன் மட்டும் அன்றைய தினம் தன் உயிருக்கு துணிந்து வெள்ளத்திலே குதித்து என்னை காப்பாற்றிராவிட்டால் நான் பிழைத்து இருக்கவே மாட்டேன் அல்லவா என்று கேட்டான் அருண். சந்திரசேகரனுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை. அப்படியே செய்வதாக வாக்களித்தார். பிறகு மதுவையும் அவன் தாயாரையும் வரவழைத்து அவர் மதுவை தம்மிடமே வைத்து கொண்டு படிக்க வைப்பதாக கூறினார். தன்னுடைய ஒரே ஆதரவான மகனை விட்டு பிரிய அவன் தாயார் விரும்பவில்லை. சமூக சேவையில் சிறந்தது நோயாளிகளுக்கு செய்யும் சேவையே ஆதலால் தன் மகனை டாக்டருக்கு படிக்க வைக்க விரும்புவதாகவும், அது சந்திரசேகரனை போன்ற பெரிய மனிதர்கள் மனம் வைத்தால் நடந்துவிடும் என்றும் கூறினாள். சந்திரசேகரன் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த பொறுப்பை தாமே ஏற்றுக்கொண்டார். அந்த படிப்புக்கு வேண்டிய தொகையை மதுவின் பெயரால் பேங்கில் கட்டி ஒரு நிரந்தர வசதி ஏற்படுத்தினார். மதுவுக்கும் அவன் தாயாருக்கும் அவருக்கு எப்படி நன்றி கூறுவது என்றே தெரியவில்லை. மதுவும் அருணும் அதிக நாட்கள் சேர்ந்து பழக முடியவில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து பழகியது 1 மாத காலம்தான் இருக்கும். அதற்குள் அருண் பம்பாயில் உள்ள அவன் மாமாவிடம் செல்லும்படியாகிவிட்டது. பம்பாயில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த சர்க்கார் பதவியில் அவன் மாமா இருந்தார். அவருக்கு குழந்தைகளே இல்லை. ஆதலால் அருணை தம்முடன் அழைத்து சென்று விட்டார். அருண் மதுவையும் தன்னோடு பம்பாய்க்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ரொம்பவுமே ஆசைப்பட்டான். பிடிவாதம் பிடித்தான். மது, நீ என்னோடு பம்பாய்க்கு வந்துவிட. 2 பேரும் என் மாமா வீட்டில் இருந்து கொண்டு படிக்கலாம். அவருக்கும் உன்னை அங்கே அழைத்து செல்லுவதில் விருப்பம் இருக்கிறது. அவர் பணக்காரர். நீ அங்கு வருவதனால் அவருக்கு ஒன்றும் குறைந்து போய்விடாது. மேலும் உன் படிப்புக்காகும் செலவு முழுவதையும் என் தகப்பனார் ஏற்றுக்கொண்டு விட்டபடியினால் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே வேண்டாம். உன் அம்மாவையும் அங்கே அழைத்து கொண்டு போய்விடலாம். உன் சௌகரியங்களையெல்லாம் கவனித்துக்கொள்ள நான் இருக்கிறேன் என்று அருண் மிகவும் அன்போடும் ஆதரவோடும் கூறினான். மதுவின் கண்களிலே நீர் நிரம்பி வழிந்தது. சிறிது நேரம் அவன் பேச்சற்று நின்றான். பிறகு அருண், உன்னுடைய அளவு கடந்த அன்புக்கு நான் என்றுமே கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பரம ஏழை அனாதைக்கு உன் தந்தை காட்டி வரும் சலுகைகளும் உதவிகளும் நான் கனவிலும் எதிர்பாராதவை. இந்த உதவிகளை நான் சரியானபடி உபயோகப்படுத்தி கொண்டு படித்து முன்னுக்கு வர வேண்டும். ஆதலால் எனக்கு ஏழ்மை மிகுந்த வாழ்க்கை தான் நல்லது. நான் மனோராஜ்யத்தில் கற்பனை செய்து கொண்டிருக்கும் டாக்டர் பதவியை நான் மிகவும் லேசாக அடைந்துவிட முடியுமா?
அதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டுமல்லவா? அதற்கெல்லாம் நான் தாயாருடன் இங்கே இருந்து கொண்டு படிப்பதுதான் நல்லது. மேலும் பம்பாய் பட்டணத்தில் செலவு அதிகம் என்று நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். என் தாயாருடன் நான் அங்கே இருந்து கொண்டு படிப்பதற்கு சௌகரியப்படாது, மன்னித்துவிட. ஆனால் நான் எங்கே இருந்தாலும் உன் நினைவு மனதை விட்டு நீங்கவே நீங்காது. உன்னால் தானே என் வாழ்க்கை மலரப்போகிறது. உன்னை விட்டு பிரிவது என்றால் எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நான் எங்கே இருந்தாலும் உன் சமயத்துக்கு வந்து உயிரை கொடுத்து உதவி செய்வேன். இதை தவிர நான் உனக்கு என்ன சொல்ல முடியும் என்று மது உணர்ச்சியோடு சொன்னான். அருண் கண்களிலும் நீர் நிறைந்து விட்டது. வேறு வழியின்றி அவன் மதுவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டியதாயிற்று. அவர்கள் இருவரும் பிரியா விடை பெற்றுக்கொண்டு பிரிந்த காட்சி மதுவின் மனதில் அப்படியே பதிந்துவிட்டது. அதிலிருந்து இருவர் பாதையும் பிரிந்துவிட்டது. அருண் தன் மாமாவுடன் பம்பாய்க்கு போனான். மது திருச்சியிலேயே ஸ்ரத்தையுடன் படித்து கொண்டு இருந்தான். உயர்நிலை பள்ளி படிப்பு முடிந்ததும் மது மேலே கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்து சேர்ந்தான். நல்ல புத்திசாலியாயும் ஸ்ரத்தை உள்ளவனாகவும் இருந்ததினால் சென்னை மாகாண கல்லூரியில் சம்பளமின்றி அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான். ஸ்ரீமான் சந்திரசேகரன் அவர்கள் மதுவுக்கு அளித்து வந்த உதவி ஜீவநதியின் ஓட்டம் போல நிரந்தரமாக இருந்தது. மதுவுக்கும் அவன் தாயாருக்கும் உண்டான ஆனந்தம் சொல்லி முடியாது. ஆமா, நீ முன்பெல்லாம் பணக்காரர்களை பற்றி சொல்லுவாயே, அது சந்திரசேகரனை பொறுத்த வரையிலும் பொய்யாகிவிட்டது. அவர் மட்டும் இந்த உதவியை செய்ய முன்வரவில்லை என்றால் நாம் சென்னைக்கு வர முடியுமா என்று ஒரு நாள் மது கூறினான். உண்மைதான் அப்பா. நான் பொதுவாக உலக இயல்பை சொன்னேன். அவரை போன்ற உத்தமர்கள் இந்த உலகிலே இல்லாமல் இல்லை. நாம் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றாள் அவன் தாயார். மது மிகவும் கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் பரீட்சையில் முதன்மையாக பாஸ் பண்ணினான். ஒரு பெரிய டாக்டரிடம் தொழில் அனுபவம் பெறுவதற்கு அமர்ந்தான். இனி மதுவை டாக்டர் மதுசூதனன் என்றே அழைக்கலாம். அப்பொழுதுதான் அந்த பாழாய் போன உலகமகா யுத்தம் வந்தது. அந்த டாக்டருடன் மதுசூதனனும் போர் முனைக்கு போக வேண்டி வந்தது. அம்மாவிடம் சிரமப்பட்டு விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். வருஷங்கள் பல சென்றன. மதுசூதனனின் தாயார் மகனை பிரிந்த ஏக்கத்தில் இறந்து விட்டாள். தாயார் இறந்து போன செய்தி சில மாதங்களுக்கு பிறகுதான் அவன் நண்பன் ஒருவன் மூலமாக எட்டியது. மதுசூதனன் சென்னைக்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்தான். அப்பொழுதுதான் சந்திரசேகரன் காலமாகிவிட்ட செய்தி அவனுக்கு தெரிய வந்தது. அவருடைய குடும்பத்தினரை கண்டு பேச ஆவல் கொண்டு மதுசூதனன் திருச்சிக்கு போனான். திருச்சியில் அவர்கள் குடும்பத்தினர் யாரும் இல்லை. அவர்கள் பங்களாவிலே யாரோ குடுத்தனம் இருந்தார்கள். அங்கு விசாரித்ததில் அவர்கள் கிராமத்துக்கு சென்று விட்டதாக தெரிய வந்தது. பிறகு மதுசூதனன் தன் நண்பன் அருணை பார்க்க ஆவல் கொண்டு பம்பாய்க்கு போனான். அங்கே அருண் இல்லை. அவன் தொழில் அனுபவம் பெறுவதற்கு அமெரிக்கா சென்று இருக்கிறான் என்று தெரிந்தது. இதனாலெல்லாம் மனம் முறிந்து மதுசூதனன் மீண்டும் கடல் கடந்து சென்று மேலும் மேலும் வைத்தியத்துறையில் ஆராய்ச்சி செய்து அனுபவம் பெறுவதில் தன் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்தான். திருச்சி வழியே செல்லும் இலங்கை விமானத்தில் முன்னதாகவே சீட் ரிசர்வ் செய்து கொண்டு டாக்டர் மதுசூதனன் புறப்பட்டார். திருச்சி விமான நிலையத்தில் ஸ்ரீமான் அருணாச்சலத்தின் கார் தயாராக காத்து கொண்டிருந்தது. விமானத்திலிருந்து இறங்கியதும் டாக்டர் மதுசூதனனும் அருணாச்சலமும் ஒருவரை ஒருவர் நன்றாக பார்த்து கொண்டனர். நோயுற்று இறந்த பொழுது அருணாச்சலம் மதுசூதனனை சரியாக பார்க்கவே இல்லை. அருண், அருண், என்னை தெரியவில்லையா என்று கேட்டு டாக்டர் மதுசூதனன் அருணாச்சலத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அருணாச்சலம் சற்று நேரம் மெய் மறந்து போனார். நீங்கள் நீங்கள் மது இல்லையா என்று கேட்டுவிட்டு, நீங்கள் எனக்கு 2 முறையும் உயிர் கொடுத்து பிழைக்க வைத்தீர்கள். அடே அப்பா, எத்தனை வருஷங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். என் தொழில் முறையிலே உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து கொண்டு இருந்ததில் உங்களை பற்றிய நினைவு என் மனதிலிருந்து கொஞ்சம் நழுவித்தான் போய்விட்டது என்று அருணாச்சலம் ஏதேதோ கூறினார். பேச்சு சுவாரஸ்யத்தில் தம் பங்களா வந்துவிட்டது கூட அவருக்கு தெரியவில்லை. டிரைவர் காரை பங்களாவுக்குள்ளே செலுத்தி நிறுத்தி கொண்டு, சார், நம்ம பங்களா வந்தாகிவிட்டது என்று மரியாதையுடன் சொல்லி காரின் கதவை திறந்த பின்புதான் அருணாச்சலத்துக்கு தம் சுய நினைவு வந்தது. காரை விட்டு அருணாச்சலமும் டாக்டர் மதுசூதனனும் இறங்கியதும்
பின்புற ஆசனத்திலிருந்து இன்னொரு பெண்மணி இறங்கினாள். அவளுக்கு வயது 22 இருக்கும். உயர்தர கல்வியும் நல்ல நாகரிகமும் உடையவள் என்பதை அவளுடைய கம்பீரமான முகம் நன்கு எடுத்து காட்டியது. அவளுடைய அழகிய முகத்திலே நாணம் நாசூக்காக சூடிக்கொண்டு அவள் முகத்தை மேலும் அழகுபடுத்தியது. அண்ணா, உன் பங்களாவைத்தான் மறந்துவிட்டாய்? உன் அருமை தங்கை உன்னோடு விமான நிலையத்துக்கு வந்தாளே, அவளையுமா மறந்து விட்டாய் என்று கேட்ட அந்த பெண்மணி சிறு வெண்கல மணியின் நாதம் போல கலகலவென்று சிரித்தாள். டாக்டர் சார், இவள் என் தங்கை விமலா. இந்த வருஷம்தான் டாக்டர் பரீட்சையில் தேறியிருக்கிறாள். முன்பு நீங்கள் என்னை காவிரி வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய பொழுது இவள் குழந்தை என்று கூறி அருணாச்சலம் அவளை அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு விருந்து கனஜோராக நடந்தது. விருந்து முடிந்ததும் தம் நண்பர்களுக்கு எதிரில் அருணாச்சலம் எழுந்து நின்று, எனக்கு 2 தடவை உயிர் கொடுத்து காப்பாற்றிய என் அருமை நண்பர் டாக்டர் மதுசூதனனுக்கு என்ன பரிசு தருவது என்று எனக்கு தெரியவில்லை. உயிர் கொடுத்தவருக்கு உயிரைத்தான் கொடுக்க வேண்டாம், அதுதான் பொருத்தமான பரிசாகையினால் என் உயிருக்கும் மேலான என் தங்கை விமலாவை டாக்டர் மதுசூதனனுக்கு பரிசாக அளிக்கிறேன். அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி மதுசூதனனுடைய கரத்தில் விமலாவின் கரத்தை பிடித்து வைத்தார். அவர்கள் இருவரும் உடம்பு சிலிர்க்க மெய்மறந்து நின்றனர். பிறகு அருணாச்சலம் மதுசூதனனை பார்த்து, டாக்டர் சார், என் தங்கை விமலா உங்கள் காரியம் யாவிலும் கை கொடுப்பாள். உங்கள் வைத்திய தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் அரும் துணையாக இருப்பாள் என்று கூறினார். மதுசூதனன் பதில் அளிப்பதற்கு வார்த்தை அகப்படாமல் தவித்தார். டாக்டர் விமலா அவர் முகத்தை பார்த்து புன்னகை பூத்தாள். அன்பானவர்களை, சோமாஸ் அவர்கள் எழுதிய உயிர் கொடுத்தவர் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.